10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் எக்ஸசைஸ் 3.2ல் ஃபஸ்ட்டு சம் தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் ஃபஸ்ட்டு சம். நான் நேற்று வந்து கிளாஸில் நீங்கள் நேரடி வகுப்பு வரும்போது ஜிசிடி எப்படி ஃபைன் பண்ணுறது, அதாவது தமிழில் வந்து மீ போ வா அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் ஜிசிடின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் வந்து டவுட் இருந்துச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அதுக்காக ஒரு வீடியோ எடுத்து நான் சென்ட் பண்ணலாம், குரூப்பில் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ லிசன். ஸோ கொஸ்டினில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் புக்கை வச்சுக்கோங்க. புக்கை வச்சுட்டு என்னோடய வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பப்ளிக் ரொம்ப கிட்ட நெருங்குறதுனால தான் வந்து இந்த ஒரு பிளான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள் சம் வந்து நம்ம நேரடியாக பார்த்துருவோம். எக்ஸசைஸ் சம் வந்து செய்கிறதுக்கான நமக்கு டைமிங் வந்து பத்தலை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டினில் வந்து 2 கம்மா கொடுத்து 2 டேம் வந்து கொடுத்துருவாங்க, உங்களுக்கு தெரியும் மீப்போவா கண்டுபிடிக்கிறதுக்கு. அதில் ஃபஸ்ட்டு டேம் வந்து நம்ம எடுத்து எழுதிக்கணும், செகண்ட் டேமை எடுத்து எழுதிக்கணும். இந்த கொஸ்டினில் கவனிங்க, x4 + 3x ³ எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிற ஒரு வேரியபிளே வந்து கொடுக்கலை. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிற வேரியபிள் கொடுக்காம நேரடியாக எக்ஸு கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறத நம்மளாக கொண்டு வந்துக்கிறோம். கொஸ்டினில் உள்ள x4 அப்படியே இறக்கிட்டு ப்ளஸ்ஸு 3x³ ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயர்டு கொடுக்காதனால அந்த இடத்துல 0 எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு நம்மளாக எழுதிக்கணும். ப்ளஸ்ஸு போடணுமா மைனஸ் போடணுமான்னு கன்ஃபியூஸ் வேணால் ப்ளஸ்ஸு தான் போடணும். போட்டுட்டு நேற்று சொன்ன மாதிரி பின்னாடி உள்ள அடுத்த உள்ள டேர்மை எழுதிடணும். -x -3. அதே மாதிரி இந்த டேர்மை பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி தான் எழுதியிருக்கேன். இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. x3 + x² -5x + 3 அது அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன் எடுத்து எழுதிட்டேன். இதில் வந்து ஆர்டராகவே இருக்குது. 3 2 இந்த இடத்துல வந்து 1 இருக்கிறது தானே அர்த்தம். 3 2 1ன்னு ஆர்டராகவே இருக்குது. ஸோ இதில் மட்டும் சின்ன சேஞ்சஸ்ஸு. x² இல்லாதனால 0 x² நம்மளாக சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ அதை நம்ம எப்பவும் போல் எடுத்து எழுதிடுவோம். அப்படி தானே எழுதுவோம். ஸோ நம்ம பெரிய டேர்மை வந்து உள்ளே எழுதுவோம், சின்ன டேர்மை வந்து வெளியில் எழுதுவோம், உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், இதில் உள்ள ஃபஸ்ட்டு டேர்மையும் இதில் உள்ள ஃபஸ்ட் டேர்மையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிவைட் பண்ணுவோம். எப்படி டிவைட் பண்ணுவோம், x4/x3. ஸோ இது நம்ம அடித்தோம் அப்படின்னா x3 கேன்சல் ஆயிடும். ஸோ எக்ஸ் மட்டும் தான் பேலன்ஸ் மிஞ்சும். ஸோ அந்த எக்ஸுங்கிற வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே போய் அப்ளை பண்ணுவோம், தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸை வச்சு இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி கீழே கொண்டு வருவோம். அப்படி தானே கொண்டு வருவோம். ஸோ நம்ம எப்போ இப்போ நான் இந்த வீடியோவை என்ன பண்ணுறீங்கன்னா நீ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்களாக கூட போட்டு பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ x × x³ x4. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸும் சிம்பிள் ரொம்ப முக்கியம். சிம்பிளையும் நம்ம வந்து பார்க்கணும். ப்ளஸ்ஸும் ப்ளஸ் x × x² x³. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸும் மைனஸு. நெக்ஸ்ட்டு x × 5x x². நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸும் ப்ளஸ். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3x x × 3 3x. ஸோ அதோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ நம்ம எப்பவும் போல் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம சிம்பிள் எப்போவும் மாற்றுவோமா, ஸோ இந்த சிம்பிளை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ப்ளஸில் உள்ளது மைனஸாக மாறும், இந்த ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ்ஸு மைனஸாக மாறும். ஸோ சேஞ்சஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நான் சொல்லி கொடுத்த மணி நடுவில் உள்ள இந்த ப்ளஸ்ஸை வந்து நம்ம மறைச்சிக்கணும். மறைச்ச எப்படி, ப்ளஸ்ஸும் மைனஸ் வேறு சிம்பிள்ஸாக இருக்கிறதுனால நம்ம வந்து மைனஸ் தான் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும், 3x³ ஒரு க்யூப் போச்சுன்னா 2x³. அப்புறம் இதை பாருங்கள், ப்ளஸ்ஸும் இருக்குது, அப்போ ஆட் பண்ணணும். ஸோ 5ஓட 0 ஆட் பண்ணாலும் நமக்கு 5 தான் கிடைக்கும். ப்ளஸ்ஸு 5x². நெக்ஸ்ட்டு இந்த சிம்பிளை பாருங்கள், மைனஸ் இருக்குதுனால மைனஸும் ப்ளஸ். ஸோ நம்ம ஆட் தான் பண்ணணும். ஸோ மைனஸ் பெரிய நம்பருக்குரிய சிம்பிள் வந்து மைனஸ் தான் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ -4
எக்ஸு. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து இந்த -3ங்கிற வேல்யூ வந்து தனியாக நிற்கிது. ஸோ நம்ம அதையும் வந்து கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ -3. இப்போ எப்பவும் போல் நம்ம பழைய மெத்தடே மறுபடியும் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டில் உள்ள இந்த வேரியபிள் எடுத்துக்கணும், இதில் உள்ள ஃபஸ்ட்டு வேரியபிள் எடுத்துக்கணும், ரெண்டையும் வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ போட்டு பார்ப்போம். 2x³ / x³. ஸோ x³ நமக்கு என்ன ஆயிடுது, கேன்சல் ஆகிடுது. ஸோ நமக்கான ஆன்சர் வந்து 2. அதுக்கு முன்னாடி வந்து இந்த வேரியபிளுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம +2 அப்படின்றத இங்கே மேலே போட்டுருவோம். இது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த +2. ஸோ இந்த +2வை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா கீழே மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை கொண்டு வர போகிறோம். இந்த ஃபுல் டேர்மையும் என்ன பண்ணுவோம், +2வை வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2 × x³ 2x³ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 2 × x², 2x². நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸும் மைனஸும் இந்த இடத்துல வந்து முக்கியமாக கவனிக்கணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் தான் வரும், ப்ளஸ் வராது. நெக்ஸ்ட்டு 2 × 5x 10x. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸும் ப்ளஸ். நெக்ஸ்ட்டு 2 × 3 6. நெக்ஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் சிம்பிளை வந்து சேஞ்ச் பண்ணிடணும். இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் ஆயிரும், ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆயிரும், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆயிரும். ஸோ நம்ம இதை ஃபுல்லாக வந்து அப்படி கேன்சல் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் இங்கே இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ நமக்கு என்ன அப்படின்னா மைனஸ் தான் பண்ணணும், வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ 5லேருந்து 2 போச்சுன்னா 3x². நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் இங்கே இருக்கிறதுனால நம்ம மைனஸ் தான் பண்ணுவோம். ஸோ 10லேருந்து 4 போச்சுன்னா 6. பெரிய நம்பருக்குரிய சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸு தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம மறைச்சிக்குவோம். இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ சேம் சிம்பிள் இருந்தால் நம்ம ஆட் தான் பண்ணுவோம். ஸோ மைனஸ் அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு 6ம் 3யும் 9. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மொதல் வேரியபிளும் இங்கே உள்ள வேரியபிளும் சேமாக இல்லை. ஸோ இதுதான் வந்து சின்ன வேரியபிளாக இருக்குது, சின்ன டேர்மாக இருக்குது. நம்ம எப்பவும் போல் நான் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா காமனாக உள்ள நம்பரை வெளில எடுத்துகிட்டு இதை தூக்கி வெளில போட்டுருவோம், இதை வெளியில் உள்ள டேர்மை தூக்கி உள்ளே போட்டுருவோம். ஸோ இதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா 3யை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா x² + 2ன்னு வரும், மைனஸ் 6x, இதை போட மறந்துட்டேன், 2x + 3ன்னு வரும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட ஆன்சர் வரும். ஏன்னா 6ல் வந்து எத்தனை 3 இருக்குது, 2 3 இருக்குது. 9ல் வந்து 3 இருக்குது. ஸோ அந்த மாதிரி போட்டாச்சு. நமக்கு தேவையான இந்த டேர்மை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா வெளியில் போட்டு நம்ம எப்பவும் போல் பழையபடி செய்ய போகிறோம். ஸோ நம்மளோட பாக்ஸை வந்து போட்டுக்குவோம். ஸோ நம்ம இந்த மேலே உள்ள இந்த டேர்மை தான் வந்து நம்ம இப்போ உள்ளதுக்கு போட போகிறோம் பாக்ஸுக்குள்ளே. ஸோ x3 + x² + 5x + 3. நெக்ஸ்ட்டு இந்த டேர்மை வெளில போட்டுருவோம். நம்ம x² + 2x - 3. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து இதில் நம்ம எப்பவும் போல் இதில் உள்ள ஃபஸ்ட்டு வேரியபிளை எடுக்கணும். ஸோ எடுத்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா x3 / x². ஸோ இதை கேன்சல் பண்ணாலும் நமக்கு x மட்டும்தான் மிஞ்சும். இல்லை x³ இருக்குது, இல்லை x² இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணால் x மட்டும் வந்து இந்த எக்ஸை வந்து
இங்கே போட்டுறணும், மேலே கொண்டு போயிடணும். ஸோ எக்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணி கீழே கொண்டு வரணும். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு க்யூப் ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 2x எக்ஸ் 2 எக்ஸு ஸ்கொயர்னு வரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு 3x அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம சிம்பிளை மாற்றணும். ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ், இது மைனஸ், இது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இது கேன்சல் ஆயிரும், நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. நம்ம எப்பவும் போல் மறைச்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் தான் பண்ணணும். ஸோ 1xலேருந்து 2x போச்சுன்னா மைனஸ் 1x ஸ்கொயர். பெரிய நம்பருக்குரிய சிம்பிள் மைனஸ். ஸோ மைனஸை வந்து முன்னாடி அப்படியே போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மேலே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குன்னா கழிக்கணும், மைனஸ் தான் பண்ணணும். ஸோ 5லேருந்து 3 போச்சுன்னா ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் 3யை அப்படியே இறக்கிடணும். இப்போ எப்பவும் போல் இதில் உள்ள ஃபஸ்ட் டேமையும் நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்க்கணும். மைனஸ் 1 எக்ஸு ஸ்கொயர் பை எக்ஸு ஸ்கொயர். ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் 1 மட்டும் தான் முடிஞ்சும். இந்த மைனஸ் 1 இந்த இடத்துல போட்டுக்கணும். இதை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணணும் கீழே. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. மைனஸும் ப்ளஸும் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் 1 எக்ஸு ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ப்ளஸும் மைனஸும் மைனஸ் 1 இன்ட்டு 2x 2x. நெக்ஸ்ட்டு மைனஸும் ப்ளஸ் 1 இன்ட்டு 3. ஸோ இப்போ எல்லாமே நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும். இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும், இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும், இங்கே மைனஸாக மாறிடும். ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு 0 தான் ஆன்சர்.